ஹை வணக்கம் மக்களே வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம நண்பர் பற்றி லாஸ்ட் வீடியோ போட்டிருந்தேன். அதாவது 24 ஹவர்ஸ் ஓட்ட சொன்னாங்க, ஓட்ட முடியுது. 12 ஹவர்ஸ் ஓட்டி எவ்வளோ ஏர்னிங் போட்டேன், அதாவது 1450 ரூபா நேற்று பார்த்தீங்கன்னா மண்டே ஏர்ன் பண்ணேன். இன்றைக்கி ஒரு சம்பவம் நடந்துருக்கு கேளுங்க. இன்றைக்கி ஒரு சம்பவம் செவ்வாய்க்கும் போதும் ஒரு சம்பவம் நடந்துருக்கு. அது வீடியோ எண்டில் சொல்கிறேன், எவ்வளோ ஏர்னிங்னு கடைசியில் சொல்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நான் இன்றைக்கி வந்து நான் கரெக்டாக 3 மணிக்கு சவாரி எடுத்தேன். 3 மணிக்கு போயிட்டு 3:30 மணிக்கு ஏஞ்சி 4 மணிக்கு சென்டர் போய் 4 மணிக்கு சவாரி எடுத்து கரெக்டாக 4:30 ட்ராப் பண்ணேன். 4 மணிக்கு தான் சவாரி எடுத்தேன். அன்றைக்கி 3 மணிக்கு வந்து நீ 4 மணிக்கு தான் சவாரி எடுத்தேன். எடுத்து 8:30 வந்துட்டேன். வீட்டுக்கு சாப்பிட வந்து 8:30 வந்துட்டேன். 8:30 வந்துட்டு திரும்பி சாப்பிட்டு படுத்துட்டேன். 8:30 படுத்து திரும்பி 1 மணிக்கு ஏஞ்சேன். சாரி 12:30 ஏஞ்சி குளிச்சுட்டு சாப்பிட்டு திரும்பி போனேன். 1 மணிக்கு திரும்பி ஒரு சவாரிக்கு போனேன். 1 மணிக்கு சவாரி போயிட்டு இப்போ தான் வந்தேன். இப்போ டைம்னா 5:19 ஆகுது. 5 மணிக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட நான் வந்து 20 நிமிஷம் ஆகுது. பாரிஸ் காரனால அத்தோ வாங்கிக்கணும் வந்தேன். அந்த அத்தோ வீடியோ முடிஞ்ச கனெக்ட் பண்ணுறேன். ஓகே சார் இடையில என் பொண்ணு வந்துடுச்சு. அதான் 5:15 அத்தோ வாங்கின்னு வந்துட்டேன். மக்களே பொண்ணு டிஸ்டர்ப் பண்ணிச்சு. 5:15 அத்தோ வாங்கி கிளம்பி வந்துட்டேன். வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 5:20 ஆகுது. இப்போ வீடியோ பண்ணுறேன். ஏன் நான் வீடியோ போடுறேன்னா போட வேண்டிய அவசியமே கிடையாது. நேற்று 12 ஹவர்ஸ் ஓட்ட சொல்லி 12 ஹவர்ஸுக்கே எனக்கு 2450 தான் வந்து. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 12 ஹவர்ஸ் ஓட்டி எவ்வளோ ஈவினிங்கிட்டு காட்டுற மாதிரி வீடியோவில் வாங்க. 1950 ரூபா ஓட்டிருக்கேன் தெரியுதுங்களா. 1965 ரூபா, அதாவது 2000 ரூபா எக்ஸ்ட்ரா நம்ம டிப்ஸ்லாம் கொடுத்து 2000 ரூபா ஓட்டிருக்கேன். உள்ளே போகிறேன். 14 ஆர்டர் இதில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்களா, 14 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். வாங்க சவாரி பார்த்தலாம். ஃபஸ்ட்டு சவாரி 2274 ரூபா, 271, 131, 190, 182, 135, 69, 100, 97, 92, 71, 125, 107, 121. ஓகேங்களா. மொத்தம் பார்த்தா 1965 ரூபா. இதில் வந்து இன்னும் ஒரு செல்லில் ஓட்டினா அந்த செல்லு என் பொண்ணு வச்சிட்ருக்கு. இந்த செல்லை பார்த்தீங்கன்னா மொத்தம் நான் 2000 ரூபா ஓட்டிருக்கேன். இன்னொரு செல்லை பார்த்தா என் பொண்ணு வச்சுட்ருக்கு. இப்போ கேட்டிங்கன்னா வச்சுக்க பெரிய போர்க்களமே வந்துடும். அதனால் அதை வாங்கலை. அதில் வந்து நான் 450 ரூபா ஓட்டியிருக்கேன். 420 ரூபா சாரி, அதில் 420 ரூபா ஓட்டிருக்கேன். நீ ஓலாவில் சவாரி 1 கூட எடுக்கிறேன். அதுக்கு மொத்தம் இன்றைக்கி நான் ஓட்டின மொத்தம் எனக்கு தான் 2470 ரூபா ஓட்டியிருக்கேன். அது இல்லாமல் எனக்கு ரெஸ்ட் டைமும் இருந்துச்சு. ஏன்னா நான் 8:30 வந்துட்டேன். சாப்பிட்டுக்கிட்டு வீட்டிலே சாப்பிட்டேன். வீட்டிலே படுத்து கரெக்டாக 12:30 மணிக்கு எழுந்துச்சி குளிச்சுட்டு 1 மணிக்கு சவாரி எடுத்தேன். லாஸ்ட்டாக ஃபஸ்ட்டு டைமிங் காட்டும்போது சவாரி எடுத்த டைமிங் காட்டுவோம். பாருங்க கரெக்டாக 1:03 தெரியுதுங்களா. சரி தெரிலன்னு நினைக்கிறேன். ஒரே நிமிஷம் இருங்க. காலை 8:30 நான் சவாரி லாஸ்ட் சவாரி அவ்வளோதான். வீட்டுக்கு வந்துட்டேன். 1:03 அதுக்கப்புறம் தான் சவாரி எடுத்துருக்கேன். பார்த்தீங்களா, 1:03 தான் சவாரி எடுத்திருக்கேன். 1:03 தான் நான் சவாரி எடுத்தேன். 1:03 எடுத்து இப்போ எத்தனை மணி லாஸ்ட்டு சவாரி பார்த்து 4:30 மணிக்கு ட்ராப் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட 5 மணி ஆகிடுச்சு. அது எடுத்து சவாரி 4:30 மணிக்கு எடுத்தது. ட்ராப் பண்ணது 5 மணி ஆகிடுச்சு. 5 மணிக்கு ட்ராப் பண்ணிட்டு அத்தோ வாங்கின்னு கிளம்பிட்ட மக்கள். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் எனக்கு ரெஸ்ட் எடுக்கிறோன்னு டைம் கிடைக்குது. அதேமாரி நம்மளுக்கு ஈவினிங் கரெக்டாக வருது. அதை விட்டுட்டு நான் 12 ஹவர்ஸ் ஓட்ட போகிறேன், 24 மணி நேரம் ஓட்ட போகிறேன், ஒரு பயணம் இல்லை. அதுதான் நான் சொல்கிறேன். இதுதான் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறது சொல்கிறேன். நண்பர்களே, நீங்கள் 12 ஹவர்ஸ் தொடர்ந்து ஓட்டுறது வேஸ்ட்டு, உடம்பு போயிடும். நான் சொல்கிற மாதிரி 3 மணிக்கு எழுந்துருங்க. 3 மணிக்கு எழுந்துச்சி ஒரு 8-9 மணி வரைக்கும் ஓட்டுங்க. முடிஞ்சால் 10 மணி வரைக்கும் சவாரி இருந்தால் ஓட்டுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ வீட்டில் படுத்துருங்க, சாப்பிட்டுட்டு தூங்கிடுங்க. அப்புறம் ஒரு 12:30 மணிக்கு எழுந்து குளிச்சுட்டு கிழிச்சிட்டு ஒரு 1 மணிக்கு சவாரி எடுங்க. மக்களே 1 மணிக்கு நீங்கள் சவாரி எடுக்கும்போது அப்போ வந்து நம்ம ஒரு 5 மணி வரைக்கும் ஓடலாம். டிராஃபிக் இருக்காது. நான் ஏன் அந்த டைமிங் எடுக்கணும், அந்த டைமிங் எடுக்கும்போது டிராஃபிக்கே இருக்காது. உங்களுக்கு பெட்டராகவும் இருக்கும். அதே மாதிரி ஏர்னிங் நல்லா வரும். புரியுதுங்களா. இதுதான் சொல்கிறேன். நேற்று 12 ஹவர்ஸ் ஓட்டி 1460. இப்போ இன்றைக்கி வந்து வேஸ்ட்டுமா சாரி மக்கள், பொண்ணு குழுவாக வந்துடுச்சு. அதுதான் சொல்லுவேன். நீங்கள் 12 ஹவர்ஸ் ஓட்டுறது நான் சொல்கிற மாதிரி டைமிங் ஓட்டினீங்கன்னா கண்டிப்பாக மணியும் சேவ் ஆகும், உங்கள் கேஸும் சேவ் ஆகும். நான் இன்றைக்கி காலைல கேஸ் போட்டது எவ்வளோனா 250 ரூபா தான். அந்த வீடியோ எடுக்க மாட்டேன். சாரி 320 ரூபா ஓட்டினேன். ஏன்னா நேற்று ஃபுல் டே ஓட்டினதால கேஸ் இல்லை. ஆனால் நீங்கள் எனக்கு ஒரு புள்ளி இருக்குது, ஒரு பாயிண்ட்டுக்கு இருக்குது, பச்சையில் ஒரு பாயிண்ட்டுக்கு இருக்குது. நாளைக்கு பார்த்தீங்கன்னா 250 ரூபா 300 ரூபாய்க்குள்ளே தான் பிடிக்கும் மேக்ஸிமம். ஆனால் நேற்று நான் ஃபுல் டே ஓட்டி வெயில், உடம்பு சரியாமல் தலைவலி, நைட்டில் சரியாக தூங்க மேலே கண் எரிச்சல், உடம்பு வலி எல்லாமே வந்துடுச்சு. ஆனால் நான் இன்றைக்கி ஓட்டும்போது நிம்மதியாக தூங்கி எழுஞ்சி சாப்பிட்டு
குளிச்சுட்டு சாப்பிட்டு பொறுமையாக போய் சவர் எடுத்து நிதானமாக ஓட்டிட்டு வந்தேன். இதுதான் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லானது தவிர இன்னும் 12 hours மணிக்கணக்காக ஓட்டி 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 உட்காந்து நொந்து நூடுல்ஸ் ஆகி சம்பாதித்து வேஸ்ட்டு. நான் இப்போ ஓட்டுற சொல்கிற மாரி மெத்தடில் நீங்கள் ஓட்டினா உங்கள் உடம்புக்கும் நல்லது, உங்களுக்கு ஹேனிங்கும் வரும். அதுதான் சொல்கிறேன். மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணுறேன். இப்போ நண்பர் ஒருத்தர் வந்து ஆட்டோ கிளிக் பற்றி கேட்டிருந்தேன். கண்டிப்பாக நாளைக்கு போடுறேன். இன்றைக்கி இந்த வீடியோ போடணும் காரணத்தினால இந்த ஆட்டோ கிளிக் போட முடியல. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்த கஸ்டமர் ஒருத்தவங்க சொன்னால் அந்த வீடியோ ஷார்ட்ஸில் சொன்னேன். அதே மாதிரி நிறைய கஸ்டமர் வருவாங்க தான். ஒரு கஸ்டமர் ரூடாக பேசுவாங்க, ஒரு கஸ்டமர் இதாக பேசுவாங்க. நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போய்கிட்டே இருக்கணும். இதுதாங்க வாழ்க்கை. அதை விட்டுட்டு நாங்கள் அவங்க கூட பேசி டைம் வேஸ்ட் பண்ணுறதுல வேஸ்ட்டு. நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் சாப்பிட்டா போடுங்க அந்த அளவுக்கு நீங்கள் வாழ்க்கையில் முன்னுக்கு வரீங்க. நீங்கள் நிதானமாக இருங்க, வாழ்க்கையில் மேலே இருங்க. அதிகமாக கோவப்படாதுங்க. கோவப்படுறதை விட்டுடுங்க. இந்த தொழிலுக்கு ஆட்டோ தொழில் வந்து நிறைய பேர் திட்டுவாங்க, போவாங்க, வருவாங்க. அதனால் கோவப்படுறதை நிறுத்திக்கிட்டு நிதானமாக வாழ கற்றுக்கு. நெக்ஸ்ட்டு நான் வந்து ஒரு ஏமில் இருக்கேன். அந்த ஏம் கடைசி நான் இன்னொரு நாளைக்கு சொல்கிறேன். இந்த கமெண்ட் பண்ணுற நண்பருக்கு எல்லாமே நன்றி மக்களே. லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தாங்க ஒரு யூஸ்ஃபுல்லான நியூஸ் போட்டிருந்தீங்க. இன்றைக்கி யூஸ்ஃபுல்லாக தான் போட்டிருக்கேன். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் மக்கள். நன்றி, வணக்கம்.